Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறையியல் பார்ட் 2. இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வட்டச்சம்பாட்டி திட்டவடிவம் சார்ந்த கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ செக்மெண்ட் 4 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு, ஒரு வட்டத்தின் சமன்பாடு 3x² + a1 a + 1 y² + 6x - 9y + a + 4 = 0 எனில் அதன் மையம் ஆரம் காண்க. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்திட்ட சமன்பாட்டின் திட்டம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வீடியோ. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வட்டத்தின் சமன்பாடு என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம், அதோட மையமாரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா புரியும். தீர்வு x² கிலோ = y² கிலோ. அதாவது இருபடி சமன்பாட்டின் பண்பு இரண்டின் படி. இருபடி சமன்பாடுங்கிற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதுல இருபடி சமன்பாட்டோட பண்புகள் பத்தியும் பார்த்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த பண்புல செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா x² கிலோ, அதாவது இந்த மாதிரி இருபடி சமன்பாடு இருந்துச்சுன்னா அதோட x² கிலோ = y² கிலோ. ஸோ பண்பு ரெண்டின் படி பாத்தீங்கன்னா அந்த x² கிலோ கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதோட வேல்யூ = y² கோஎஃபிஷியன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாட்டின் பண்பு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா x² கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ x² கிலோ 3. அதே மாதிரி y² கிலோ a + 1. ஸோ ஈக்குவல் டு a + 1. ஸோ இந்த பண்பை யூஸ் பண்ணி நம்ம இது ஈக்குவல் பண்ணி எழுதிருக்கோம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை கிடைச்சிருவோம், +1 வச்சிருப்போது -1. அதனால a = 2. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏன்னா வட்டத்தின் சமன்பாடு, ஏன்னா வட்டத்தின் சமன்பாடு ஏங்கிற ஒரு தெரியாத வேல்யூஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஏங்கர் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இருபடி சமன்பாடு பண்பு வச்சு. அதுக்கு வந்து அங்கே சப்மிட் பண்ணோம்னா நமக்கு அந்த வட்டத்தோட சமன்பாடு எக்ஸாக்டா கிடைச்சிடும். ஸோ 3x² + ஏங்கிற வேல்யூ எவ்வளோ 2. ஸோ 2 + 1 3y². அப்போ 3x² + 3y² + 6x - 9y. ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு 3 2ன்னு சொல்லிட்டு அப்போ 2 + 2 + 4 + 6 = 0. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா x² முன்னாடி 1 இருக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ x² 1 இருக்கணும்னா என்ன பண்ணணும், /3 இந்த ஈக்குவேஷன் மொத்தமாக /3 பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் மொத்தமாக /3 பண்ணீங்கன்னா 3 கேன்சல் ஆச்சுன்னா x². அதே மாதிரி 3 கேன்சல் ஆச்சுன்னா y². அப்போ 6/3 2 டைம்ஸ் வரும், + 2x - 9/y. ஸோ 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 வரும். ஸோ -3y. ஸோ அதே மாதிரி 3 2 டைம்ஸ், அதனால +2 = 0. ஸோ எதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம x² 1 இருக்கிற மாதிரி பண்ணோம்னா வட்டத்தின் பொதுவெளி சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா x² + y² + 2gx + 2fy + c = 0 இந்த ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதோட இதை சிங்க் பண்ணா மட்டும்தான் இந்த மையமும் ஆரம்பம் கண்டுபிடிக்க முடியும். அதாவது எப்படின்னா திட்டவடியில் உள்ளதா வட்டத்தின் மையம். ஸோ இந்த மாதிரி திட்டவடியில் இருக்கிறதுனா அது வட்டத்தின் மையத்துக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா -g, -f. அதாவது பார்த்தீங்கன்னா 2gx இடத்துல g-யோட வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதோட மைனஸ் வேல்யூ. இந்த இடத்துல 2f இடத்துல f வேல்யூ இருக்கு, அதோட -f தான் வந்து ஒரு மையம். அதே மாதிரி ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா √g² + f². ஸோ g² + f² - c. ஸோ இந்த c இடத்துல என்ன இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ வரணும். ஸோ இதை போட்டீங்கன்னா அது ஆரம் கிடைச்சிடும். ஸோ இதனால தான் சொன்னேன் அந்த வட்டச்சம்பாட்டி திட்டவடிவின் டாபிக் பார்த்துருந்தீங்கன்னா அதுல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இதுதான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மையம் -1. அதாவது மையம் -1 எதுக்கு எடுத்தாங்கன்னா 2gx இடத்துல என்ன இருக்கு, ஸோ 2gx இடத்துல 2x இருக்கு. அப்போ அங்க ஜிங்கிற இடத்துல என்ன இருக்கு, 1 இருக்குன்னு அர்த்தம். அதாவது 2gx = 2x பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த 2x 2x கேன்சல் ஆச்சுன்னா ஜியோட வேல்யூ 1 தான் இருக்கும். அதனால g1. ஏன்னா g மைனஸ் சொல்லியிருக்காங்க மையத்துல ஃபார்முலா, அதனால -1. அதே மாதிரி -2fyங்கிற இடத்துல என்ன இருக்கு, -3y இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லை. அப்போ என்ன பண்றாங்க, 2/2 வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி -3y நீங்க அந்த -2fyயோட ஈக்குவல் பண்ணீங்கன்னா அந்த ஒயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எஃபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3/2 வரும். அதாவது -3/2 வரும். ஸோ ஃபார்முலாலே மைனஸ் இருக்கு, இதுலேயும் மைனஸ் இருக்கு, அதனால +3/2. ஸோ அடுத்த ஆரம் அதே மாதிரி ஜியோட வேல்யூ நமக்கு 3 1. அதே மாதிரி ப்ளஸ் g² போட்டிருக்கோம். அதே மாதிரி 3/2 எஃபோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ ஸ்கொயர்னால 9/4
சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2, ஏன்னா சிங்கிற இடத்துல 2 இருக்கா, அதனால 2 -2. இது ஃபார்முலாக்கு மைனஸ் அப்படியே 2. இந்த ஃபர்தர் சிம்பிளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை 4 இருக்கும். 4 ரூட் எடுத்தா 2 வரும். ஸோ அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 + 9 13 - 2. ஸோ அதனால வந்து √5. ஸோ தேர்ஃபோர் மையம் கண்டுபிடிச்சாச்சு, அதே மாதிரி ஆரம்பம் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இந்த வட்டவடித்தோட மையம் மட்டும் மாறும். எடுத்துக்காட்டு 1,1 2,-1 மற்றும் 3,2 என்ற 3 புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாடு காண்க. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 3 பாயிண்ட் இருந்து ஒரு வட்டத்தோட சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. தீர்வு வட்டத்தின் பொதுவெளி சமன்பாடு. ஸோ நான் சொன்ன அந்த டாபிக் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். வட்டத்தோட பொதுவெளி சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா x² + y² + 2gx + 2fy + c. இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன் வட்டத்தோட ஈக்குவேஷன் பொது சமன்பாடு தெரியும். ஸோ அந்த சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் வழியே போகும்போது அதுக்கு நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது 1,1 2,-1 மற்றும் 3,2 என்ற புள்ளியில் செல்வதால். ஸோ ஃபர்ஸ்ட் 1,1 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. அப்போ எங்கள் எக்ஸோட வேல்யூ 1 போடும்போது என்ன ஆகும், 1. ஸோ பிளஸ் ஒய்யோட வேல்யூ 1 போடும்போது 1. 1 + 1 2. ஓகேவா? அதே மாதிரி இங்கே எக்ஸோட போடும்போது 2g. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடும்போது 2f + c. ஸோ இங்கே +2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கான்ஸ்டன்ட் வேல்யூனால அதை இன்சைட் கொண்டு வரதுனால என்ன ஆகும், -2. ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 - 1. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1 எடுக்கும். ஸோ அப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா 2² வந்து பார்த்தீங்கன்னா 4. இங்கே 1 போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா +1. 4 + 1 5. ஸோ அது இன்சைட் வரும்போது -5, அதனால் -5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கிறனால 2 போடும்போது 2gxனா 4g மைனஸ், ஏன்னா -1 கொடுத்துருக்காங்க, ஆனால் -1 போடும்போது -2f + c = -5. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,2. ஸோ அப்போ எக்ஸுங்கிற 3, ஒய்ங்கிற 2 போகும்போது 3² 9, இங்கே 2² 4, 13 இன்சைட் வரும்போது -13. அப்போ என்ன ஆகும், இங்கே 2gx போது 3, 2 6g. அதே மாதிரி 2 2 2 4, 4y + c தெரியாது, அப்படியே வச்சுக்கணும். ஸோ இந்த 3 பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு தெரியாத 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது GFCங்கிற 3 வேல்யூமே நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்றான்னா 2 - 3 பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 2g - 4g. அப்போ என்ன ஆகும், -2g வருமா? ஸோ -2g. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா +2f - ஃபார்முலா இருக்கு, ஆனால் ப்ளஸ். அப்போ என்ன ஆகும், +4f. இங்கே மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது -c ஆயிரும், அதனால +c - c கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும், +5 - 2 என்ன வேல்யூ வரும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா +5 - 2 3. அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2, இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3, இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 1 எடுத்திருக்காங்க. ஸோ அதனால 2 - 3 இது ரெண்டையும் கழிச்சோன்னா இது வருது. அடுத்தது பண்ணா 4 - 3, அதாவது 4லேருந்து 3 கழிக்கிறாங்க, அதாவது இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை கழிக்கிறாங்க. அப்போ கழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா 6g - 4g வந்து பார்த்தீங்கன்னா 2g. 4f மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலா மைனஸ் இருக்க ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆகும்போது 6f. ஸோ 6f இந்த சியும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன ஆகும், -13, அங்கே போகும்போது +5. அப்போ என்ன ஆகும், -8. ஸோ -8. ஸோ இப்போ இது ரெண்டையும் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அன்னோன் வேல்யூ தெரியாது. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5யும் இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு எடுத்துக்கங்க. அப்போ என்ன ஆகும், 5 + 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன ஆகும்னா -2 + g கேன்சல் ஆகிடும். அப்போ 6f 4f 10f வரும். ஸோ அப்போ 10f இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -5. ஸோ -5 டிவைட் பை 10ன்னு வரும். அப்போ என்ன 1 × 5 2 × 4. அதனால தான் வந்து f-ஓட வேல்யூ -1/2ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம f-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதாவது f-ஓட வேல்யூ -2ங்கிறது 6 பிரதியிட, அதாவது 6ங்கிற ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ f-ஓட வேல்யூ -1/2ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்னா -3 வரும். ஸோ -3 இன்சைட் போகும்போது என்ன ஆகும், -11. ஸோ இந்த எழுதும் பொழுது இன்சைட் போகும்போது -11. ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே போகும்போது, அதாவது இங்கே ஆர் மீன் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த ஈக்குவேஷன் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டா g -5/2 கிடைக்கும். இப்போ f ஜியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ f g வேல்யூ இது மாதிரி 2 பிரதியிட, ரெண்டாவது ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ அப்போ f ஜியோட வேல்யூ சப்போர்ட் பண்ணிங்கன்னா சியோட வேல்யூ வந்து 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு.
ஸோ இப்போ இந்த வட்ட வடிவ பொதுச் சமன்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத வேல்யூ ஜியும் கிடைச்சிருச்சு, எஃப்யும் கிடைச்சிருச்சு, சியும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 3 வேல்யூஸ் கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கு, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கு, ப்ளஸ் 2gx, ஜிங்கிற வேல்யூ என்ன -5/2. ஸோ 2 × -5/2 × x ப்ளஸ் 2 × எஃப்ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1/2. ஸோ -1/2 × y. ஸோ சிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 4. ஸோ +4 = 0. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x² + y² -5, ஏன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும், -5x, இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும், அதான் -5 + 4 = 0. ஸோ ப்ராப்ளம் கேட்ட வட்டத்தின் சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ x² + y² -5x - y + 4 = 0 தான் இந்த 3 பாயிண்டோட வட்டத்தின் சமன்பாடு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 3 வட்டத்தின் திட்டவடிவம் சார்ந்த கணக்குகள் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Thanks for watching.